வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு தான் செய்ய போகிறோம். என்னடா முறுக்குன்னு சொல்லிட்டு கருப்பாக வச்சுருக்கீங்க, என்ன இவ்வளோ தீச்சி வச்சுருக்கீங்களான்னு கேட்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ராகி மாவு யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்துருக்கேன். கேழ்வரகு மாவு இதை சேர்த்துக்கலாம். இதோடவே நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இது வந்து ஓமம், இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வந்து இது மாதிரி கைகளால் கசக்கி சேர்த்துக்குங்க, அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு, நீங்கள் எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பட்டர் வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பட்டர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்க ஆயில் சேர்த்திங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பட்டர் வந்து மாவோட நல்லா கலக்கணும். இதோட இப்போ தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நார்மலாக முறுக்குக்கெலாம் மாவு எப்படி பிசையுங்களோ அதே மாதிரி பிசையுங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம கைகளால் முறுக்கு அச்சில் வச்சு பிழியும் போது நமக்கு முறுக்கு வரணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. இப்போ நம்ம முறுக்கு அச்சில் மாவு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முறுக்கு அச்சில், ஸோ அப்போ வந்து ஒட்டாமல் வரும். இப்போது லாக் பண்ணிடலாம். இது மாதிரி வந்து நான் பிளெயினாக முறுக்கு வரது தான் எடுத்துருக்கேன். இப்போ முறுக்கு சுடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கங்க. இந்த ஜல்லிக்கரண்டி எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க, அப்போ தான் வந்து முறுக்கு எண்ணெயில் போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம சின்ன சைஸாக அழகாக முறுக்கு சுற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து முறுக்கு வந்திருக்கு. முறுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முறுக்கு சுடும்போது உடையாமல் இது மாதிரி வரணும். இப்போ முறுக்கு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு முறுக்காக நம்ம இது மாதிரி சுற்றி எண்ணெயில் சேர்த்து இது நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம், கருப்பு கலராக தான் இருக்கும். நீங்கள் எப்படி இது வெந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ பாருங்கள் நல்லா வந்து நுர வந்துருக்கு இல்லையா, எண்ணெயில் போடும்பொழுது நல்லா பொங்கி வருது. நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அந்த நுர வர்றது எல்லாமே வந்து அடங்கிடும். ஸோ வந்து ப்ளைனாக முறுக்கு மட்டும் இருக்கும், அப்போ வந்து எடுத்துருங்க. பாருங்கள், இது மாதிரி லைட்டாக வந்து அந்த பபுள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இது குக் ஆகிடுச்சு. நீங்கள் அதை திருப்பி விடும்போதே தெரியும், கொஞ்சம் வெந்திருந்ததுன்னா நல்லா சலசலன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கிறவங்களாம் செஞ்சு தருவீங்க. அதே கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் ராகிலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கேன் கேழ்வரகு மாவு வச்சு. நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ராகி ஸ்நாக்ஸ் ரெசிபினே தனியாகவே போட்டிருப்பேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ராகி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.